வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். எம்சாண்ட் பீசண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டம். சிங்கிரிகுடி லட்சுமி நரசிம்மர் கோவில் தேரோட்டம். நெசவாளர் நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குறைகேட்பு கூட்டம் நடத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை அரசு அதிகாரிகளிடம் கூறி தொடர்ந்து அனைத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் பகுதியில் பொதுமக்களுடன் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் அப்பகுதி சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நமது எம்எல்ஏ அவருடைய துணையாளர் அவர்களுக்கும் அங்கே படிச்சது, அங்கேயே டீச்சரா இருக்குது. அதெல்லாம் எனக்கு உண்மையிலே ஒரு பெருமை. அது மாதிரி நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை பசங்களும் இலவசமா வந்து டைப்ரைட்டிங் கத்துக்குது, தையல் மிஷின் கற்றுக்குது, கம்ப்யூட்டர் கற்றுக்குது, நிறைய சேவைகள். அந்த 10th படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க், +2 படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் காசு, அது 70% எடுத்தவங்க கொடுக்குறாங்க. யாரும் எவரும் பாக்குறது கிடையாது. லைட்டா சரி சொல்லுங்க. ஒரு போன் நம்பர் அப்படியே வந்து தெரிய மாட்டேங்குது. லைட் சொல்லிருக்கோம். சொல்லு ஏதாவது பென்ஷன்லாம் இருக்கா? பெண்டிங் இருக்கா? பென்ஷன் புதுசா கொடுத்தவங்க பேர் போட்டாச்சு. செப்டம்பர் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தப் போவதாக அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கட்டுமான பொருட்களான ஜல்லி, மணல் வகைகள், சிமெண்ட் மற்றும் கம்பி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்களின் விலை சுமார் 40% அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் உயர்த்தப்பட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாநில பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வேலை நிறுத்தத்துடன் கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய கட்டுநர்கள் சங்க தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உள்ளிட்ட 5 கட்டுமான சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது, தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை 40% முதல் 50% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக விலை உயர்வை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். என்ன பேசினாங்க, எது பேசினாங்கன்னு தெரியல.
அப்புறம் திருப்பி வந்து கிருஷ்ணாக்காரங்க வேலையை ஏற்றிட்டு அவங்க பாட்டு அவங்க விட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கினால வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ கடைசியில் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாங்காளியம்மன் வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பால்கஞ்சி சாகைவார்த்தல் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பம்பை உடுக்கையுடன் வர்ணனை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை விழாக்குழு உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த லக்கி ஜெனரல்ஸ் கிளாடியேட்டர்ஸ் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த லக்கி ஜெனரல்ஸ் எல்டி கிளாடியேட்டர்ஸ் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் சேவை தொண்டு நிகழ்ச்சி 2025 தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. லக்கி ஜெனரல்ஸ் நிறுவனத்தின் முழுமையான நிதி உதவியுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கொண்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கல்வி 100 கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பள்ளி பைகள், நோட் புக்குகள், பேனாக்கள் மற்றும் கல்விக்காக தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் 200 நபர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவீடு மற்றும் இரத்த வகை கண்டறிதல் உள்ளிட்ட அடிப்படை சோதனைகள் வழங்கப்பட்டன. மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்த தகுதியான மருத்துவக் குழு சேவைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் கல்வித்துறை பிரதிநிதி இளமுருகன் ஜானகிராமன், பங்கூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சுதான நகரில் 40.82 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறுசீரமைப்பு பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் விடுபட்ட பகுதிகளான மக்கள் நகர், சுதான நகர் விரிவு 1, 11 ஆகிய பகுதிகளுக்கு 40.82 லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை ரமணார் வீதி, அம்மன் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விழாவின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் தேவி பாரதி உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் பழமையான புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் துவக்கி வைத்தார்.
பங்குத்தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று அன்னையை தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கிண்ணிரத தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் சித்ரா பௌர்ணமியையொட்டி கிண்ணி ரதத்தேர் மகோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனை கிண்ணிரத தேரில் உள்ள ஊஞ்சலில் வைக்கப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிக பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோபாலக்கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிக பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நள்ளிரவு 12 மணி அளவில் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி மற்றும் ஜோதி தரிசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஜோதி தரிசன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காலை சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் பால்குடம் எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் கார்த்திகேயன், குணபூசணி குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக தலைவர் ஆனந்த கணபதி, ஆலய அர்ச்சகர் ரமேஷ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் குடும்ப நலன் மற்றும் தேச நலன் வேண்டி மகா யாகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சித்திரை மாத பௌர்ணமி ஆரம்பகால வழிபானது உலக நலன் வேண்டியும் தேச நலன் வேண்டியும் மற்றும் அனைவரது குடும்ப நலன் கருதியும் மகா யஞ்சமும் வெட்டவெளி தியானம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை கைலை புனிதர் சிவதரு தணிகாசலம் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. யாக பூஜையில் பக்தர்களின் விண்ணப்பம் பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திராவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நடைபெற்ற மகாயாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஐயா இங்க பாருங்க ஐயா. ஓகே.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ மட்டும் ஏன்டா சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அக்கா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிக்க மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். நான் இன்னைக்கு போய் சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகள். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. ஊசூடு சட்டமன்ற தொகுதி பொறையூர்பேட் பகுதியில் சிவன் கோவில் முதல் உசிட்டேரி வரை உள்ள சாலைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் பகுதி மக்களின் சுமார் 10 வருட கோரிக்கையான சிவன் கோவில் முதல் உசிட்டேரி வரை உள்ள சாலைகளுக்கு மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் மிக தீவிர முயற்சியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 16 மின் கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் அறிபுத்திரி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மதிக்கின்ற மாணிக்கம் போது மலக்கமலை துதிக்கின்ற மென்பொடி மென்படி முங்குமதாயமென்ன சர்வேந்திர சத்ரவே வாகனோமதே கரடாய காலா வில்லியனூரில் சேடர் தேவாங்கர் குலத்தை சார்ந்த மரபினர்கள் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை
பக்தியுடன் தெலுங்கு மொழியில் பாட்டு பாடி வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் சேடர் தேவாங்கர் குல மரபினர்கள், ஸ்ரீ தேவல மகரிஷி வழித்தோன்றல் மரபினர்கள் ஆந்திர மற்றும் கர்நாடக பூர்வீகமாக கொண்டு தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் இவர்கள் வில்லியனூர் சுற்றியுள்ள பகுதிகளில் நெசவு தொழிலை குலதெய்வ தொழிலாக கொண்டுள்ளனர். வருடந்தோறும் சேடர் குலத்தை சார்ந்தவர்கள் சுமார் 21 நாட்களுக்கு கடுமையாக விரதமிருந்து கலசத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை பக்தியுடன் பூக்களால் அலங்கரித்து தெலுங்கு மொழியில் பாட்டுக்கள் பாடி வழிபாடும் செய்யும் நிகழ்வு வில்லியனூர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் சிறப்பம்சமாக சேடர் குலத்தை சார்ந்த ஆண்கள் தங்களது மார்பில் வாள் தாங்கி ஊர்வலமாக அழைத்து வந்து வீதி உலா சுற்றி வரும் கலசத்திற்கும் கத்திக்கும் வழிபாடு செய்வார்கள் என்பதும் தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இவ்வழிபாடு நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் சேடர் மடம் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் சேடர் குலத்தை சார்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா. சிங்கிரிகுடி கிராமத்தில் எழுந்தரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த சிங்கிரிகுடியில் பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவ நாட்களில் ஒவ்வொரு நாளும் இரவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. அதன் பின்னர் யானை வாகனத்திலும் மங்களகிரி வாகனத்திலும் வெண்ணெய்த்தாழி திருக்கோலத்துடன் சுவாமி புறப்பாடு மற்றும் பரிவேட்டை இரவில் குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4:30 மணியளவில் லட்சுமி நரசிம்மர் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக வந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். காலை நடந்த தேரோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய மாட வீதிகள் வழியாக அசைந்தாடி வந்த நிலையை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து தேரடி உற்சவமும் தீர்த்தவாரி அவரோகணமும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி மட்டையடி உற்சவம், நாச்சியார் சம்ஸ்வாதம், சுவாத ஆராதனம், திருமஞ்சனம், இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், 13ஆம் தேதி புஷ்ப யாகம், 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் புறப்பட நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் சிங்கிரிகுடி கிராம மக்கள் செய்து வருகின்றனர். கோயில் உள்ள பார்க்கிங் பிளேஸ் விட்டுருங்க, வாகனங்களை எடுத்துருங்க. மணப்பட்டு கிராமத்தில் ராமநாதனின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு திடல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை மனிதநேயர் ராமநாதன் அவர்களின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு மணப்பட்டு மந்தைவெளி திடலில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் ஐயா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணப்பட்டு அங்காளம்மன் கோவில் அருகில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த விளையாட்டு திடலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் கைப்பந்து திடல், கிரிக்கெட் திடல் மற்றும்
சிறுவர்கள் விளையாடும் விதத்தில் சிறுவர் பூங்காவும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த விளையாட்டு திடலை ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள் மணவாளன் முருகையன், சந்திரபாலு, ஜெயராமன், விஜயபாஸ்கர் மற்றும் இளைஞர்கள் முகேஷ், தங்கராசு, சந்துரு, சதீஷ், பிரகாஷ் மற்றும் சரவணன் ஆகிய தலைமையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் கலந்து கொண்டு விளையாடி மகிழ்ந்தனர். முடிவில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அங்கே வச்சிட பாக்கா இல்லை அங்கே வச்சிட அவங்க போட்டு போடுறது அங்கே வச்சிட இல்லை அவங்க அண்ணா ஏய் போத இப்போ நீங்கள் போடுங்க நீங்கள் வாங்கி போடுங்க அங்கே போய் அங்கே போட்டலாம் வாங்க அங்கே போடலாம் சார் அங்கே போயிடலாம் சார். கடலூர் சாலையின் ஓரமாக மேற்கு புறத்தில் 20 அடி அகலமுள்ள வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்பை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் ஜங்ஷன் அருகே புதுச்சேரி கடலூர் சாலையின் ஓரமாக மேற்கு புறத்தில் 20 அடி அகலமுள்ள வாய்க்கால் உள்ளது. இது பாகூர் ஏரியிலிருந்து சார்காசிமேடு பின்னாச்சிக்குப்பம் வழியாக பிள்ளையார்குப்பம் கிருமாம்பாக்கம் கடந்து ரெட்டிச்சாவடி ஓடையில் சென்று கலக்கிறது. இந்த வாய்க்காலில் வரும் வழியெங்கும் கலிங்கல் வாய்க்காலாகவும் மழை காலங்களில் வெள்ளவாரி வாய்க்காலாகவும் செயல்படுகிறது. இந்த நிலையில் இந்த வாய்க்கால் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பின்னாச்சிக்குப்பம் சாலை கிருமாம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டி பகுதியிலிருந்து கிருமாம்பாக்கம் சந்திப்பு வரை ஆக்கிரமித்து உள்ளனர். இந்த 20 அடி வாய்க்கால் இப்போது பல இடங்களில் 3 அடி வாய்க்காலாக மாறி உள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் பலர் அனுமதி பெறாமல் சிறிய பாலங்களை கட்டி வாய்க்காலையும் சிறியதாக ஆக்கிவிட்டனர். இதனால் சிறிய அளவில் மழை பெய்தால் கூட தண்ணீர் வெளியேற முடியாமல் புதுவை கடலூர் சாலையிலேயே தேங்கி விடுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாகூர் கிராமங்களில் புகுந்த வெள்ளம் புதுச்சேரி கடலூர் சாலையை துண்டித்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. வெள்ள நீரை வடிய வைக்க இந்த வெள்ளவாரி வாய்க்காலை பொதுப்பணித்துறையினர் தூர்வாரினர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தூர்வார முடியவில்லை. வாய்க்கால் வழியாக வெளியேற வேண்டிய வெள்ள நீர் சாலை வழியாக வெளியேறியது. ஆண்டுதோறும் இது போன்ற சம்பவங்கள் நடந்த பிறகும் வரை அந்த நிலைமைதான் நீடிக்கிறது. சாலையும் வாய்க்காலையும் சமநிலையில் இருப்பதால் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் வாகன ஓட்டிகள் இங்கு வரும்போது கர்ணம் தப்பினால் மரணம் என்ற பயத்தோடு செல்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் இதற்கு நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். பாகூர் மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானம் உள்ளது.
இதில் முக்கிய நிகழ்வான 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் ரதத்தில் திருத்தேர் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான 26 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற தேர் திருவிழா அதன் பிறகு காலை வெகு விமர்சையான முறையில் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ பெருமாள் சுவாமிகளை மலர்களால் அலங்காரத்தில் மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் தேர் திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திருக்கரங்களால் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை மாட வீதியாக இழுத்து சென்று சன்னதி வந்து அடைந்தது. நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அவருக்கு கோவில் நிர்வாகத்தில் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன், கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி, உறுப்பினர்கள் வீரப்பன், மூர்த்தி, ராமு, ஏழுமலை, சிவப்பிரகாசம், சிவசங்கர், வேல்முருகன், சண்முகசுந்தரம், அழகன், முரளி, வெங்கடேச பெருமாள், மாரியப்பன் மற்றும் இவ்விழாவினை ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். எம்சாண்ட் பி-சாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எம்சாண்ட் பி-சாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பீட்டர் தன்ராஜ், பொருளாளர் கந்தகுமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு எம்சாண்ட் பி-சாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போட வேண்டிய 1100 ரூபாய்க்கு இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன். அது தனி பில்லு, அதுக்கு ஒரு தனி கொட்டா போடலாம். கவர்மெண்ட் கீழே புரோக்கர்ஸ் 4-5 புரோக்கர் கையில போறப்ப நமக்கு ரேட்டு 1987 வந்து 400 ஜேபூஸ் எடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். தொல்லை கொடுத்து குடு அவர் ஒன்னும் கொடுக்குறேன்னு வரவே இல்லை, புடுங்கி எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. திரும்ப பெரு விலை வாசி ஏற்ற தீழை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எம்சாண்ட் பி-சாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டம். சிங்கிரிகுடி லட்சுமி நரசிம்மர் கோவில் தேரோட்டம். நெசவாளர் நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.